இந்த Dress போட்டுட்டு எப்படி வெளியில போறது? எனக்கு இது செட்டே ஆகலையே. காவியா இருங்க இருங்க, நீங்க வர வேணாம், அங்கே இருங்க. காவியா, இந்த Dress உங்களுக்கு ஓகேவா? கம்ஃபர்டபுளா இருக்கா? அதை போட்டு நீங்க வெளியே வர முடியுமா? அது வந்து சரி ஓகே காவியா, அந்த Dress வேணாம், நீங்க உங்க Dress போட்டே வெளில வாங்க. சரி தீபக். ஓகேங்க. காவியா, Dress நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா? எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தாங்க பார்க்கவே நல்லா இருக்கும். எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான். அப்போ நான் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல, நீங்க சொன்ன கலர் பேட்டர்ன்ல இந்த ஒரு Dress தான் இருந்துச்சு, அதான் யோசிச்சு. நோ 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 காவியா, என்னைக்குமே உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல கிளியரா இருங்க. இந்த டாப் மாடல்ஸ்லாம் கூட ட்ரெஸ்ல என்ன வேணுங்கிறத பர்டிகுலர் ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எது சொல்லனாலும் தயங்காம சொல்லுங்க, இது உங்க உரிமைங்க. அப்போ இந்த Dress வேண்டாம் தீபக். தட்ஸ் குட். வேற ட்ரெஸ் இங்கேயே பார்க்கலாமா இல்ல வேற கடைக்கு போலாமா? எதா இருந்தாலும் எனக்கு இஷ்யூஸ் இல்ல. இப்ப காவியாக்கு இந்த ஆட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போல இருக்கு. மேம் ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்லுங்க சார். இதே ட்ரெஸ் பேட்டர்ன்ல வேற கலெக்ஷன்ஸ் இருக்கா? ஃப்ரண்ட்ல இருக்கு, வாங்க. வாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சார், புதுசா வந்திருக்கு. இது நல்லா இருக்குல்ல? இது ஓகே சூப்பரா தானே? இருக்கு. இத பில் பண்ணிடுங்க. ஓகே சார். ரேவதி, அந்த ரெண்டையும் கொடுங்க, அதுக்கும் பில் போட்டுடலாம். வாங்க சார். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பில் போட்டு வந்துடுறேன். போங்க. ராணி, நீயும் ஒரு Dress எடுத்துக்கோடி, நான் காசு தரேன். என்கிட்ட இருக்குடி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா 2 பேரும் திட்டக்கூடாது. நான் ஏற்காடு வரலடி. ஏய், ஏண்டி, என்னாச்சு? அன்னைக்குதான் காலேஜ்ல ஃபீஸ் கட்ட சொல்லிருக்காங்க. நான் வேணா ஏற்காடு வந்துட்டா? கொன்னுடுவேன். ஒழுங்கா போய் காலேஜ்ல ஜாயின் பண்ண. நானும் ராணியும் போயிட்டு வந்துடுறோம். பில் எல்லாம் பே பண்ணிட்டேங்க. தீபக், ரேவதி காலேஜ்ல ஜாயின் பண்ண போறா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. காவியா, கூடிய சீக்கிரம் நீயும் போய் ஜாயின் பண்ணிடுவ. ஓகேயா? சரி, நான் பில்லும் பே பண்ணிட்டேன். போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலாம். வாடி, வா வா. ஹலோ. சொல்லு காவியா. தீபக் கேமராவை ரெண்டுக்கு பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. உங்களையும் காணோம். எங்கடி இருக்கீங்க? ஏய், அங்க ஆட்டோ நிறுத்தினா பிரச்சனை ஆகும்னு ராணி கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டா. சரி, நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஹாய். என்ன காவியா, இங்க என்ன பண்ற? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, வழிய விடுங்க. பாரா சவுண்ட. வழியெல்லாம் விட முடியாது. எங்க என்ன மீறி போ பார்க்கலாம். ஆமா, பெட்ரோல் பங்க்ல இருந்து வேலையை விட்டு துரத்தின உடனே எங்கேயாவது வேலை தேடிட்டு இருப்பேன்னு நினைச்சா இப்படி நடு ரோட்ல சுத்திட்டு இருக்க. அப்புறம் எப்படி என் கடனை திருப்பி கொடுப்ப? அதெல்லாம் ஹார்ட் கேஷா கரெக்டா எண்ணி கொடுப்பா. யோ, நீ கடன் கொடுத்த உங்ககிட்ட கடன் வாங்கின யாரும் ரோட்ல போக கூடாதா? பாக்குற இடத்துல இப்படிதான் கேப்பியா நீ? ஆமாண்டா, நான் அப்படிதான் கேட்பேன். என்னடா பண்ணுவ? ஏன் காவியா, இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூட சுத்திட்டு இருக்க. யோ, உனக்கு எங்க எரியுது? இந்த பார், 11ஆம் தேதிக்குள்ள உன் காசு உன் கைக்கு வரணும், அதான் அக்ரிமெண்ட். அதெல்லாம் காவியா கரெக்டா கொடுத்துருவா. காவியா, நீ ஏன் இவன் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. ஓ, நீ வா, நம்ம போலாம், வா, வண்டியில ஏறு. பணம் டைம்க்கு வரும்னு இவளுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டு போறான். என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல.
காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு கும்பிட்டுக்கம்மா. இதை பாருமா, ஜாக்கிரதையா இருமா. போற இடத்துல தனியா எங்கேயும் போகாத. ஃபோன் பண்ணா எடுத்து பேசு. சார், போறது இங்க உள்ள ஏற்காடுக்கு, அதுக்கு இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனா? அப்படி இல்லப்பா, இது வரைக்கும் காவியா எங்களை விட்டுட்டு தனியா எங்கேயும் போனதில்ல. அதனாலதாப்பா சொல்றோம். ஓ அப்படியா, இப்ப புரியுது சார். தம்பி, காவியாவை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கூட இருந்து எப்படி பாத்துப்பீங்களோ அதை விட செக்யூர்டா பாத்துக்கிறேன். ஓகேவா? காவியா, சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கேன். சரி, கிளம்பலாமா? ஆ. போயிட்டு வரேன் சார். வாமா. ஏதோ ஏற்காட்டுக்கு இளவரசியா போற மாதிரி ஓவர சீனை போட்டுட்டு போகுதுங்க. ஏப்பா, கார்லயேவா போறீங்க? ஆமா பாட்டி, நீங்களும் வரீங்களா? எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். அட நீ வேறப்பா, இருக்கிற வேலையில கடையை விட்டுட்டு நான் எங்கப்பா வர்றது? வேணா நான் ஒண்ணு சொல்றேன், என்னை வச்சு பெருசா விளம்பரம் எடுக்கிறேன்னு சொல்லு. ஐ ஆம் ரெடி. ஆனா எனக்கு ஏற்காடலாம் செட் ஆகாதுப்பா. ஊட்டினா நான் வர்றேன். ஓகே பாட்டி, என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க தான் ஆர்டிஸ்ட். ரெடியா இருங்க. பாட்டிக்கு சிரிப்பு பாத்தியா? போலாமா? நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்க. போற வழியில குட்டி புள்ளிய கூட்டு போகணும். சரி பாட்டி, கிளம்புறோம். பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. வரேன் பாட்டி. வரேன் பாட்டி, வரேன்ப்பா. பாய். இந்த பார், 11ஆம் தேதிக்குள்ள உன் காசு உன் கைக்கு வரணும். அதான் அக்ரிமெண்ட். அதெல்லாம் காவியா கரெக்டா கொடுத்துருவா. யோ பிச்சமுத்து ஐயா, அந்த காவியாவோட சித்தி இருக்கால லீலாவதி, அவளுக்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு விசாரி. சரிங்க ஐயா. யோ ஸ்பீக்கர்ல போடியா. சரிங்க ஐயா. ஹலோ, யாருங்க? அம்மா, நான் தான்மா உத்தம ஐயாவுடைய அசிஸ்டண்ட் பேசுறேன். ஓ, நீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த தீபக் பையன் கூட காவியா அம்மா சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க, ஒன்றா வராங்க. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? அதை உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? பேசாம போனை வைங்க. சரிம்மா. ஏய் ஐயா, அம்மாம்மா ஒரு நிமிஷம், போனை வச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சதை தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு என்ன லாபம்? அம்மா, இப்போ நீங்கள் ஐயாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நேரம் வரும்போது ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது அந்த பையன் காவியாவை ஏதோ விளம்பர ஷூட்டிங்னு ஏற்காடு வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். அவன் சொல்றதுக்கெல்லாம் இவங்க எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. ஐயா, ரெண்டு பேரும் மட்டும் தான் போயிருக்காங்களா? கூட அந்த ராணியும் போயிருக்கா. அப்புறம் நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். நான் நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை கூட மறைச்சிருக்க முடியும். இதுல இருந்தே நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு அதை தடுக்க பாருங்க. எனக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? விடமாட்டேன், விடமாட்டேன். தீபக், எவ்வளவு நேரத்துல போவோம்? ஒரு 6 hours காமிக்குது. ஓ 6 hours போயிடலாமா? அப்போ எல்லாரும் ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமே. அப்போ ஃபர்ஸ்ட் யார் பாடுவா? நீங்க தானே சொன்னீங்க, அப்ப நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்டானா கனவுல பாரதியே, பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே, மண்டையில படிப்பொன்னும் ஏறலடி.